கர்த்தர் நல்லவர். ஏன் ரொம்ப பேர் கம்மியாகிறாங்க? ஆகாஷ்னு பேர் போட்டதுனால இன்றைக்கி. ஆனால் ஆகாஷ் கையை தட்டலாமா? ஆகாஷ் கை தட்டுறது கூட இன்றைக்கி ஆட்கள் பாதி பேர் தான் வந்துக்கிறீங்க. இவ்வளோ நாள் வந்தவங்க கூட ஆகாஷ், ஏமா நீ பேரெல்லாம் போடாது, யார் அது பேர் போடுறது குரூப்பில், சர்ச் குரூப்பில்? ஆகாஷ்னோடனே கொஞ்சம் எல்லாம் யோசிச்சுக்குவாங்களா என்ன தெரில, ஆகாஷ் என்ன பேசுவாரோ அப்படின்னு. ரொம்ப சூப்பராக பேசினேன் ஆகாஷ் இப்படி பேசுன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னொரு முறை கை தட்டலாமா? கர்த்தர் ஆகாஷை கொண்டு இவ்வளோ பெரிய காரியம் செய்வார்னு ஆகாஷ் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. ஆகாஷ் பல இடங்களில் ஒரு ஊழியக்காரனாக ட்ராவல் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி பார்த்த 40 நாள் நம்ம 40 யுத்தங்களை தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆகாஷ் இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தேன். கடைசியாக வந்தேன், சாரி லேட்டாக வர ஒரு சூழ்நிலை வந்துச்சு. வச்சிருமா, லேட்டாக வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சி, பரவாயில்ல. இன்றைக்கி என்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்கள், கேட்டவங்க சொல்லுங்கள். யார் வந்தது, யாருக்கும் யுத்தம் நடந்தது, அதில் யார் மெயின் கேரக்டர் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணது? ஆகாஷ் நீ நடத்திக்கிற, யார் யார் கவனிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். யாபேஸின் மனுஷருக்கும் யாருக்கும் சண்டை வந்தது? நாகாஸ், பாம்பு பேர் ஞாபகம் வச்சுக்கிறேன், நாகாஸ். ஓகே, நாகாஸ்க்கும் யாருக்கும் சண்டை வந்தது? யாபேஸின் மனுஷருக்கும் சண்டை வந்தது. ஓகே, இந்த யாபேஸின் மனுஷர் யார்? அவங்க யார்? இஸ்ரவேலினுடைய கோத்திரத்தில் அவங்கள ஒருத்தர். இதுக்கு முன்னாடி சம்பவம் போனீங்களா ஆகாஷ், இல்லை இங்கேருந்து ஆரம்பிச்சிங்களா? எந்த சாப்டர்லேருந்து ஆரம்பித்து வந்தா? அப்படி 11:1 வசனத்துலேருந்து வந்தார். ஓகே, இப்போ இங்கே யார் அவங்கக்கிட்ட சண்டை போடுறது? அதுக்கப்புறமா என்ன நடக்குது? சவுல் வராரு. சவுலுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் கண்ணையும் பிடிங்குவேன் மிரட்டுறான். இதெல்லாம் நடந்துச்சா? கண்ணை பிடிங்கிடுவேன், உங்களை நாசம் பண்ணிவிடுவேன், இது பண்ணிவிடுவேன், டைம் கேட்குறாங்க, டைம் கொடுக்கல, இதெல்லாம் நடந்துச்சு. சண்டை போடுறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை. கடைசியில் என்ன சொல்கிறாங்க? சரி எங்களுக்கு ஒரு 7 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த 7 நாள் டைம் தாண்டி போகும்போது இப்போது இந்த தகவல் யாருக்கு வருது? சவுலுக்கு வருது. நேற்று நம்ம தியானித்த பிரகாரம் சவுலுக்கு இந்த காரியம் வந்ததுக்கு பிற்பாடு இந்த யுத்தம் மறுபடியும் வருகிறது. நேற்று நம்ம என்ன சொன்னோம்? யாருடைய நாட்கள் எல்லாம் அங்கே யுத்தம் இல்லாது இருந்தது? சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆட்சி செய்த நாட்கள் எல்லாம். நான் மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு திருப்புறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மறுபடியும் நான் படிக்கிறேன். திஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். நெவர் அகெயின். ஒரே ஒரு ஆஃபரிங் தான் பண்ணார். சாமுவேல் யுத்தம் பண்ணல. சாமுவேல் யாரை சார்ந்து யுத்தம் பண்ணார்? ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தார். அவ்வளோதான் சாமுவேல் பண்ண ஒரே ஒரு பேட்டில் என்ன தெரியுமா? கத்தி எடுத்தார். என்னதான் பண்ணார்? ஒரு பலியை செலுத்தினார். ஒரு ஆட்டுக்குட்டியை, பால் மறக்காத ஒரு ஆட்டுக்குட்டியை செலுத்தினார். தட் வாஸ் த லாஸ்ட் டைம். ஒரு சாமுவேல் இருந்த நாட்கள் எல்லாம் அதுதான் கடைசி பேட்டில். யாருக்கும்? பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும். ஏன்னா அடித்ததே கர்த்தர். இடி முழக்கத்தை கொண்டு அடித்தார். இடி வந்துச்சு, மின்னல் வந்துச்சு, தெரிச்சு ஓடினாங்க ஜனங்கள்லாம். அந்த யுத்தத்தில் வெற்றி கொடுத்தது மாத்திரமில்லை, அந்த வசனம் என்ன சொல்லுது? அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். அடுத்த அதே லைனில், சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. ஆஸ் லாங் அஸ் சாமுவேல் எவ்வளோ நாள் உயிரோடு இருந்தாரோ, எவ்வளோ நாள் ஆட்சி செய்தாரோ, இது வரைக்கும் நோ ப்ராப்ளம். திரும்பி அந்த பெலிஸ்டைன்ஸ் என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை. அப்போ இன்றைக்கி என்ன காரியம்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி போயிடலாம். இந்த சம்பவம்லாம் நடந்துச்சா? இது முடிஞ்சிடுச்சு. இப்போது கொஞ்சம் ஒரு சாமுவேல் கொஞ்சம் வயசாகிறாரு. சாமுவேலுடைய 2 பிள்ளைகள் வராங்க. அவங்கக்கிட்ட அந்த பொறுப்பை இவர் கொடுக்குறாரு. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலான்ட்டு அடுத்த சாப்டரில். ஆனால் என்ன நடக்குது? அடுத்த சாப்டரில் அவங்க கொஞ்சம் இப்போ தானே வாலிப பசங்க, அவங்க சரியாக கைட் பண்ணல. அவங்க கொஞ்சம் தப்பாக பண்ணுறாங்க. இந்த விஷயம் சாமுவேலுக்கு வரும்பொழுது அவங்க கர்த்தர்கிட்ட கேட்குறாங்க. சாமுவேலை பார்த்து, எல்லா நாட்டுக்கும் என்ன இருக்கிறாங்க? ஒரு ராஜா இருக்கிறாங்க. எங்களுக்கும் என்ன வேணும்? எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும். ஸோ எங்களுக்கு ஒரு ராஜா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சாமுவேலை போய் பார்த்து கேட்குறாங்க. சாமுவேல் சொல்கிறார், ஏன்பா இந்த திடீர்னு டெசிஷனு? ஒய் யூ நீட் அ கிங் அப்படின்னு கேட்கும்போது, சரி அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் சமூகத்தில் போய் கேட்குறார். ஆண்டவரே, இவங்க ராஜா கேட்குறாங்க,
இவ்வளோ நாள் யார் ஆட்சி செய்தது? யார் நியாயம் விசாரித்தது? சாமுவேல் நியாயம் விசாரித்திருந்தான். சாமுவேல் நியாயம் விசாரித்திருந்த நாட்களெல்லாம் ஒரு யுத்தமும் அவங்க மேலே என்ன பண்ணவே இல்லை, வரவே இல்லை. இஸ்ரவேலருக்கு முன்பதாக பெலிஸ்தர் தாழ்த்தப்பட்டார்கள். அது மாத்திரமில்லை, அதனுடைய தொடர்ச்சியான 14வது வசனத்தில் சொல்லுது, எந்தெந்த பட்டணங்களெல்லாம் இந்த பெலிஸ்தர் பிடிச்சு வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் விடுவிக்கப்பட்டது, அதெல்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டது, எல்லாம் திருப்பி கொண்டார்கள். எந்தெந்த பார்ட் பை பார்ட், எந்தெந்த பார்ட்டெல்லாம் இஸ்ரேல் தேசத்தினுடைய பார்ட்டை அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்களோ, ஆளுகை செய்துட்டு இருந்தாங்களோ, எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டாங்க. ஒரே ஒரு பலி. காரணம், ஒரே ஒரு பலி, ஆட்டுக்குட்டியினுடைய பலி. இன்றைக்கி அந்த ஒரு பலியை சார்ந்து யுத்தம் பண்ணாக்கா நமக்கு இனிமையே இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், கர்த்தருக்கு அந்த ஆட்டுக்குட்டியானவரை சார்ந்துக்கிட்டிங்கன்னா உனக்கு இனிமையே கிடையாது. அல்லேலூயா. அவர் பலியை சார்ந்துக்கினீங்கன்னா நோ மோர் எனிமி இன் யுவர் டெரிட்டரி. எதெல்லாம் சாத்தான் பிடிச்சிட்டு போயிட்டானோ அதெல்லாம் திருப்பி கொடுத்தாகணும். அது அவன் தலைமையில் விழுந்த கடமை, நிர்பந்தம். அல்லேலூயா. நீ எதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம், வாட் எவர் இட் இஸ், உங்கள் சொத்தோ சுகமோ ஆஸ்தியோ சொந்த பந்தமோ எதுனா எடுத்துகிட்டு போட்டோம் பிசாசு. ஆட்டுக்குட்டியானவரை சார்ந்து கொண்டீங்கன்னா, அவர் பலி மேலே சார்ந்து கொண்டீங்கன்னா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? திருப்பி கொடுத்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. பிசாசுக்கு வேறு நோ அதற்கும். அப்போ செய்ய வேண்டியது ஒன்று தான், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை சார்ந்து கொள்ளணும். சாமுவேல் போல் எழுப்பி தந்திருக்கிற ஊழியக்காரர்களை நம்ம சார்ந்து கொண்டு இருக்கணும். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, எல்லா நாட்டுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குதுல்ல, கிறிஸ்தவம் வேறு மற்றவங்க வேறு. நல்லா புரிஞ்சுக்குங்க, கிறிஸ்தவம் வேறு, கர்த்தரை நம்பி வாழ்கிற மனுஷன் வேறு, மற்றவங்கெல்லாம் வேறு. மற்றவன் இதை நம்பி வாழ்வான், அதை நம்பி வாழ்வான், பணத்தை நம்பி வாழ்வான், பணத்தை ஏதோ காரணங்கள், வேலையை நம்பி வாழலாம், ஏதோ நம்பி வாழலாம். ஆனால் காட் ஹேஸ் ஆர்டர்ன், நான் என்ன நம்பி வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த ஃபஸ்ட் டைம் எல்லாரும் ஒரு ராஜா வச்சுருக்காங்க, எனக்கும் ஒரு ராஜா வேணும் கேட்குறாங்க. ஸோ ஒரு ராஜா வேணுன்ற கேட்ட காரியம் யாருக்கு மனசு கஷ்டமாக இருந்தது? சாமுவேலுக்கு. இந்த வசனத்தை காமிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 சாமுவேல். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது, இல்லை அது இல்லை, நான் வேறு எடுத்துட்டேன்னா, இல்லை 8:7. அப்பொழுது இவங்க கேட்குறாங்க, விண்ணப்பம் பண்ணி காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி இப்போ விண்ணப்பம் பண்ணுறாரு, இவங்களுக்கு ஒரு ராஜா வேணுமா சாமி அப்படின்னு கேட்டு விண்ணப்பம் பண்ணுறாரு. அப்போ 7th வயசில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேட்க, அவங்க சொல்கிறது எல்லாம் செய்ப்பா. கர்த்தர் நல்லவர், நல்லா தெரிஞ்சுக்கங்க. காட் வில் நெவர் ஃபோர்ஸ் எனிதிங் டு எனி ஒன். கட்டாயப்படுத்தி நான் தான் உன்னை ஆளுகை செய்வன் கர்த்தர் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை இது வேண்டாம், இது வேணும், இது செய், இது செய்யாதுன்றதை ஒரு முறை தான் கர்த்தர் சொல்லுவார். 2வது முறை கம்பல் பண்ணுறது கர்த்தருடைய ஹேபிட்டே கிடையாது. பலவந்தம் பண்ண மாட்டார். கர்த்தர் யாருக்குள்ளே எதையும் திணிக்க மாட்டார். எப்போவுமே ஆப்ஷன் உங்கள் கையில் கொடுத்துருவார். இப்போ இந்த ஜனங்களுடைய ஆப்ஷன் யார் மேலே இருந்துச்சு? இப்போது எனக்கு ஒரு ராஜா வேணும், ராஜா மேலே ஆசைப்பட்டாங்க. ஏன்னா எல்லோரும் அதே மாதிரி இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிற நாடெல்லாம் ராஜா வச்சுருக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும்தான் ராஜா இல்லை. எங்களுக்கு ஒரு சர்ச் இருக்குது, ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? மற்றவங்கெல்லாம் எப்படிலாம் வச்சுருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு செட்டப் இருக்குது, இப்படி இருக்குது, அது இருக்குது. இல்லை, கிறிஸ்தவனுக்கு ஒரு செட்டப் கர்த்தர் வச்சுருக்கிறார். அந்த செட்டப்பில் கர்த்தர் ஆசீர்வதிக்குவார். அல்லேலூயா. இப்போ இவங்களுக்கு ஒரு ஆசாரியனை, ஒரு தீர்க்கதரிசியை வச்சுருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? அப்படி கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோ, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளிவிட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்களாம்? உன் மூலமாக தான் நான் ஆளுகை செய்து கொண்டிருந்தேன், நான் தான் ராஜாவாக இருந்தேன், உன்னை ரெப்ரசன்ட் பண்ண வச்சுருந்தேன் சாமுவேல். யூ ஆர் ஜஸ்ட் மை ரெப்ரசன்டேட்டிவ். ஆனால் நான் ராஜாவாக இருந்தது அவங்க யாரும் பார்க்கல, அவங்க கண்ணு தெரியல, அவங்க யாரை பார்க்கல. உன் மூலமாக நான் ஆளுகை செய்துட்டு இருந்ததை அவங்க பார்க்கல. அநேக நேரங்களில் நம்மை ஆண்டவர் ஊழியக்காரர்களை கொண்டு, நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஆசாரியர்களை கொண்டு ஆளுகை செய்யும்படியாக நம்ம விட்டு கொடுக்கறதில்ல. நம்ம விட்டு கொடுக்குறோமா? தூரம் போயிட்டாக்கா எதனா ஒரு காரியம் ஆசாரியர்களை பற்றி பேசுகிறோம், எங்கேயோ ஒரு ஊழியக்காரரை பற்றி ஏதாவது ஒன்று பேசிடுறது. அந்த ஊழியக்காரர் டிவியில் கேட்டேன், யூடியூப்பில் கேட்டேன், அதை கேட்டேன், இதை கேட்டேன். அவங்க கர்த்தருக்கென்று நேர்ந்து கொள்ளப்பட்டால் கர்த்தருக்கும் அவங்களுக்கும் அந்த கணக்கு இருக்குது. நீங்கள் பேசுனீங்கன்னா கர்த்தர் சொல்வார், இதே வார்த்தையை உங்களை பார்த்து சொல்வார். அவங்க உன்னை திட்டலை, உன்னை பகைச்சிக்கல, யாரை பகைச்சாங்க? கர்த்தரை. உன்னை சொன்னாங்க, சொன்னது என்ன? உங்ககிட்ட தான். ஆக்சுவலாக நீ எடுத்துக்கின, ஐயோ என்ன தள்ளிட்டாங்களேன்னு ஒருவேளை சாமியால் யோசித்துருக்கலாம். என்ன யோசித்துக்குவார் சாமியால்? என்ன தள்ளிட்டாங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு ராஜா வேணுமா? அப்போ என் ரோல் என்ன ஆகுறது?
அப்போ இவ்வளோ நாள் நான் தானே நியாயம் விசாரித்திருந்தேன், இதுக்கு மேலே ஒரு ராஜா வந்துட்டு அவர் விசாரிக்குவார்னு ஒருவேளை சாமுவேலுக்கு மன கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவங்க சாமுவேல் நீ கவலைப்படாத, உனக்கு என்ன சுச்சுவேஷனோ அதே தான் என் சுச்சுவேஷன். அவங்க என்ன தான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, தே ஹவ் ரிஜெக்டட் மீ. என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன நடக்கும்ன்றது நான் காமிக்கிறேன். அவங்க கேட்குற மாதிரி ஒரு ராஜாவை கூப்பிட்றேன். ஒரு ராஜாவை சூஸ் பண்ணுறாரு. யார் தெரியுமா? சவுல். சவுலை சூஸ் பண்ணும்போதே பார்க்குறாரு, அங்கே இருக்கிற அத்தனை இஸ்ரேல் ஜனங்களையும் மிஸ்பாவில் கூட்டி நிற்க வச்சு சவுலை வர சொல்கிறாரு. சவுல் வந்து நிற்கிறான். சவுலை போல் ஒரு சௌந்தரியம் உள்ளவனு அவங்க யாருமே இல்லையா. அங்கே நிற்கிற இஸ்ரேல் அத்தனை பேருமே, இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேருமே எல்லாரும் சவுலுடைய தோலுக்கு கீழே தான் இருந்தாங்களாம். எல்லாரும் எப்படி இருந்தாங்க? சவுலுடைய தோலுக்கு. அவங்க அப்பா பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா, அவர் மகா பராக்கிரமசாலியாக இருந்தார். யார்? அவங்க அப்பா பேர் கீஸ். கீஸ் ஒரு மகா பராக்கிரமசாலி. அவருக்கு ஒரு மகா பராக்கிரமசாலி பிள்ளை, அழகாக சௌந்தரியமாக ஒரு வீரனா பயங்கரமாக நிற்கிறார், ஜெய்ஜாண்டிக்காக நிற்கிறாரு. இவனை தான் உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன். அங்கே கேட்டிங்கல்ல, கொடுத்துட்டேன். ஆனால் கூடவே என்ன வந்துச்சு தெரியுமா? ஆட்சி செய்த முதல் வருஷத்துலேயே இவன் ஆட்சி எடுத்து அவன் ராஜான்னு டிக்ளேர் பண்ண அடுத்த செகண்டே பெலிஸ்தர் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இல்லையா? அடுத்த நிமிஷமே யார் பாவனுக்கா? நாகாஸ் உள்ள வந்துட்டான் சண்டை போடுறதுக்கு. இப்போ இவ்வளோ நாள் யார் வரல? எனிமி இந்த பக்கமே வரல. இப்போ யார் வந்துட்டது? நீ தான் ஒரு ராஜா வச்சுன்னுக்கிறல்ல, நீ ஒரு ராஜாவை டிபெண்ட் பண்ணுறல்ல, அவர் சண்டை போட்டோம் போடுங்க. யூ வாண்ட் டு ஃபைட். நீ தான் சண்டையை விரும்புகிற, நான் ஆளுகை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் ராஜாவாக இருந்தால் சண்டையை ஆஃப் பண்ணிவிடுவேன். இப்போ கூட ட்ரம்ப் சொல்லுங்கிறார் தெரியுமா? என்ன சொல்கிறார் தெரியுமா? கேம்பெயின் அவர் போஸ்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி, நான் இந்த பொசிஷனுக்கு வந்தேன்னா எங்கேயுமே சண்டை வராமல் பார்த்துக்குவேன், ஒரே நல்ல சண்டையை நிறுத்திடுவேன்னாரு. பாவம் இன்னும் ட்ரை பண்ணிருக்கிறாரு, அவரால் முடியல. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை ஆளும்படியே நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் என்ன பண்ண முடியும்? உங்களை எனிமியை அப்படியே சப்ரஸ் பண்ணிவிடுவேன். இதனுடைய வார்த்தைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், எப்படி கர்த்தர் பண்ணுவாருன்னு. 12:9 சிசேரா ஒருத்தர் சண்டை நடந்துச்சு பார்த்தோமா? சிசேராவுடைய யுத்தம் நம்ம தியானம் பண்ணோமா? எப்போ பண்ணோம் எப்போன்னு தெரியல. தேபரால் வெரி குட் டான், 100 மார்க்ப்பா. அவன் தான் மெசேஜா தான் ஞாபகம் வச்சுக்கிறான். யார்? போன வருஷம் இதே. சரி. அப்புறமா வேறு யார்? சிசேரா கையிலும், மறுபடியும் பெலிஸ்தர் பல முறை வர்றாங்க, பெலிஸ்தர் கையிலும் மோவாபின் ராஜாவின் கையிலும். யார் விற்று போட்டது? விற்று போட்டார். போட்டாரா? அப்போ யார் விற்று போட்டது? ஏன் விற்று போட்டார்? மறந்து போகிற போது. அண்டர்லைன் பண்ணிக்கணும் அந்த வார்த்தையை. யாரை மறந்து போகிற போது? அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை எப்பெல்லாம் மறக்கிறாங்களோ, whenever you forget God, எப்பெல்லாம் இந்த ஜனங்க கர்த்தரை மறந்து ராஜா மேலேயோ, மற்ற பொக்கிஷங்கள் மேலேயோ, மற்ற காசு மேலேயோ, பணத்தின் மேலேயோ, மற்ற மனிதர்களுக்கு கிடைக்கிற உதவி மேலேயோ, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்ப் கிடைக்குது, எனக்கும் அதே மாதிரி ஹெல்ப் வேணும், அவங்களெல்லாம் இப்படி ஒரு சுச்சுவேஷன் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, எனக்கு அதே மாதிரி ப்ரொடெக்ஷன் வேணும், இப்படியெல்லாம் நினச்சிங்கன்னு சொன்னால் கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாமல் மற்ற காரியங்களை சார்ந்து கொள்ளும்பொழுது நீங்கள் கர்த்தரை மறக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தரை மறந்துட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? இவங்களெல்லாம் விற்று போட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க? இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். இப்போ தான் யுத்தம் பண்ணுறதுக்கு இவங்க எழும்பி வராங்க. ஏன்? கர்த்தர் விற்று போட்டார், யுத்தம் பண்ண கர்த்தர் அனுமதித்தார். யுத்தம் எழும்புறதும் எழும்பாததும் யார் கையில் இருக்குது? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். நோ, கர்த்தர் கையில் இருக்குதா? உங்கள் கையில் இருக்குதா? யார் ஆப்ஷன்? அப்போது உன் மேலே ஒரு யுத்தம் எழும்புவதும் எழும்பாமல் நிற்க வைக்கிறதும் நீ டிசைட் பண்ணிக்கலாம். அப்படியே எழும்பிடுச்சா, டோன்ட் வரி, இப்போ கர்த்தர் வந்து நிற்கிறார். எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு. நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். லாஸ்ட் வேர்ஸ் அதிலே பாருங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை அதுக்கு முன்னாடி 21, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்தார் என்பதை சிந்திச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி அவர் எப்படி செஞ்சார்ன்றதை யோசித்து பாருங்கள். 22 படித்து காமிக்கிறேன் நானே. கர்த்தர் உங்களை
தமக்கு சொந்த ஜனமாக்கி கொள்ள பிரியமாயிருந்தபடினால், நீங்கள் ஒருவேளை தப்பு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ சுச்சுவேஷன் இப்படி தான் இருந்திருக்கணும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, மறந்து இருக்கக்கூடாது, உங்கள் மேலே யுத்தம் வந்து இருக்கக்கூடாது. இன்றைக்கி யுத்தம் வந்துடுச்சு, பட் பரவாயில்ல. கர்த்தர் சொல்கிறார், என்ன சொல்லுங்கள், பரவாயில்ல. பிரச்சனை வந்துடுச்சு, போராட்டம் வந்துடுச்சு, கஷ்டம் வந்துடுச்சு, இப்போ வந்து இருக்கக்கூடாது, வந்துடுச்சு, இப்போ என்ன? அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களை தமக்கு சொந்த ஜனமாக்கி கொள்ள பிரியமாக இருந்தபடி, ஏற்கனவே அவர் உங்களை நேசித்ததுனால கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஒய் உங்களை கைவிட மாட்டார். நீ பிரச்சனைக்குள்ளே போயிட்ட, தப்பு பண்ணிட்ட, பிரச்சனை வந்துடுச்சு, ஆனாலும் அவர் ஏன் விட மாட்டார் தெரியுமா? தம்முடைய நாமத்தின் நிமித்தம். நீங்கள் அவருடைய சொந்த ஜனம். பக்கத்தில் சொல்லுங்கள், காட் லவ்ஸ் யூ, காட்ஸ் பீப்புள். நீங்கள் கர்த்தருடைய பீப்புள், கர்த்தருடைய சொந்த ஜனமாக இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அப்போ என்ன செய்யணும்? அவர் நாமம் எதுக்காக விட மாட்டார்? அவருடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கும்படியாய் உன்னை காப்பாற்றும் பொழுது கர்த்தர் நாமம் மகிமைப்படுது. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண மறுபடியும் எழுப்பி நிற்பார். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும், மறுபடியும் என்ன பண்ணிடக்கூடாது, கர்த்தரை மறுதலிக்கவும் கூடாது. அவரை விட்டு மற்ற காரியங்கள், மற்ற ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, எனக்கும் இது வேணும், எனக்கும் அது வேணும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் 25 கடைசி வசனம், நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றார். ஃபர்தராக நான் இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுவேன் என் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்? சொல்லுங்கள். நீங்களும் நாசமாகுவீங்க, உங்கள் ராஜாவும் நாசமாகிடுவார். இந்த சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு போயிடுறேன். இதே சாப்டர் 13 எடுத்துக்கலாமா? சாப்டர் 13 ஒரு யுத்தம் வர சிச்சுவேஷன் வருதாங்க. அஞ்சாவது வசனம் படிக்கலாமா? பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 33,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரர்களோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூட்டிக் கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே படையிறங்கினார்கள். பாருங்கள், இது வரைக்கும் இந்த பெலிஸ்தர் எழும்பாத பெலிஸ்தர்கள் சவுல் ராஜாவாகின 2வது வருஷம் இவ்வளோ பெரிய திரள்களை கூட்டின்னு வந்து மறுபடியும் எப்படி பார்த்துக்கிறாரு? கடற்கரை மணலத்தனையான எனிமீஸை கூட்டிட்டு வந்து மறுபடியும் நிற்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு இங்கே சாமுவேல்? இப்போ யார் என்ன பண்ணுறாருன்னா 9வது வசனம் 8:8 படிக்கலாமா? 8 அவன் தனக்கு சாமுவேல் குறித்து இப்போ போய் என்ன பண்ணுறாரு? ஒரு யுத்தம் வர மாதிரி சிச்சுவேஷன் வந்துடுச்சு. இப்போ இவங்க எல்லாம் எங்கே கூடியிருக்கிறாங்க? யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வராங்க. அந்த இடத்துக்கு பேர் கில்கால். எங்கே கூடியிருக்கிறாங்க? கில்காலில் கூடியிருக்கிறாங்களா? இந்த கில்காலில் யார் ஞாபகம் இருக்குதா? கில்கால் நேற்று சொன்னா 3 நாள் 4 முறை சொல்லியிருக்கோம், 4 முறை மெடிடேட் பண்ணியிருக்கோம் கில்காலை பற்றி. யார் இந்த கில்கால்? இந்த இடத்துக்கு என்ன பேர் ஞாபகம் இருக்குதா? உடன்படிக்கை, யோசுவா. இந்த கில்காலில் தான் நேற்று கூட பேசணும். நேற்று இவரும் எங்கே போய் பண்ணுறாரு? சாமுவேல் கில்காலில் தான் பலி செலுத்துவார் அடிக்கடி போயிட்டு. இந்த கில்காலிலேருந்து யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு யார் போய் நிற்கிறாரு? இப்போ சவுல் போய் நிற்கிறார். சவுலும் அவரோடு இருக்கிற பல ஆயிரம் பேரை ஜனங்களுக்கு கொஞ்சம் பேர் ரெடி பண்ணிட்டார். அவர் ஒரு எத்தனையோ ஆயிரங்களை ரெடி பண்ண போய் அந்த இடத்துல நிற்கிறார். 1 நாள் வெயிட் பண்ணுறார், 2 நாள் வெயிட் பண்ணுறார். எதுக்காக? சாமுவேல் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணோம்? பலி செலுத்தணும். பலி செலுத்தினதுக்கு அப்புறமா சண்டைக்கு போயிடலாம். 1 நாளாவது 2 நாளாவது கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? இந்த இஸ்ரேல் ஜனங்க கடற்கரை மணலத்தனையால் யுத்தத்துக்கு ரெடியாக இருந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க பயந்து கலைய ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுலுக்கும் பயம் வந்துடுச்சு. சாமுவேலும் என்ன பண்ணல, டைமுக்கு இங்கே வரல. கில்காலுக்கு வந்துடுவார். சாமுவேல் வந்து ஜெபம் பண்ணி அனுப்பிடுவார். நம்ம யுத்தம் பண்ணிடலான்னு பிளான் பண்ண 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் ஆச்சு. சாமுவேல் வரவே இல்லை. இப்போ சவுல் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அதான் இந்த வசனம் படிங்க பார்க்கலாம். 7 இல்லை அங்கே இல்லை, எதில் படித்தோம்? இப்போ 8 படிங்க. அவன் தனக்கு
சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. சாமுவேல் கில்காலுக்கு வரல. ஜனங்கள் எல்லாம் அவனை விட்டு சிதறி போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். சர்வாங்க தகன பலியும் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்துருங்க. நானே என்ன பண்ணிடுறேன், ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை, ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய வேலையை நானே என்ன பண்ணிக்கிறேன், செய்கிறேன். அவர் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை. எனக்கு இப்போதைக்கு என்ன வேணும், சண்டை முக்கியம். நான் சண்டை போடணும், கர்த்தருக்கு பலி தானே செலுத்தணும். நான் ஏதோ ஒரு கண்டிஷனில் இருக்கிறேன், பயத்தோடும் திகிலோடும் எப்படியோ பலி செலுத்திடுறேன். இது நல்லதா கெட்டதா? ஏற்கனவே சொல்லிட்டாரு 4 சாப்டருக்கு முன்னாடி, அவங்க யாரை அவமானப்படுத்தலை, ஒன்றும் அவமானப்படுத்தலை, என்ன அவமானப்படுத்திட்டாங்க. நீ ராஜாவாக கூட இருக்கலாம், பட் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ என்ன பண்ணி தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். அவருக்கு வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். கிதியோன் சம்பவத்தை யோசிச்சு பாருங்கள். அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க யுத்தத்துக்கு? 22,000 பேர் வந்தாங்க. யார் பயப்படுறானா எல்லாம் ஓட சொல்கிறா, எல்லாம் ஓட்டாங்க. எவ்வளோ பேர் நின்னாங்க கடைசியாக? 300 பேர். இங்கே கடைசியில் இவன் சொல்கிறான், எவ்வளோ பேர் இவங்க கூட நிற்கிறாங்க தெரியுமா? 600 பேர். ஒரே 600 பேர் நிற்கிறாங்க. இவனுக்கு வேறு வழி தெரில. எல்லா ஜனங்கள்லாம் கூட்டின்னு வந்து சேரும்போது 30,000 40,000 பேர் இருந்தாங்க. கடைசியில் எவ்வளோ ஆயிடுச்சு? ஆமாம், நம்ம கூட 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஃபுல்லாக உட்காந்தாங்க. 4க்கு 4 கர்த்தர் யாரை வரணும்னு வைக்கிறாரோ அவங்க வருவாங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்களேன் என்ன நடக்குது. 600 பேர் ஆகிட்டோடனே சாமுவேல் பயந்துட்டார். யார் பயந்துட்டது? சவுல் பயந்துட்டு, நானே பலி செலுத்திடுறேன், அவருடைய ரோலை நானே செஞ்சுக்கிறேன். கில்காலுக்கு பெலிஸ்தர் விரோதமாக விட்டார்கள். அப்போது வராரு. யார் வர்றது பாருங்கள். 10 11 முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். பலி பண்ணி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் அவர் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. வெயிட் பண்ணுறாரு. இவர் வராரு. வந்தான். சவுல் அவனை சந்தித்து வணக்கம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு பண்ண மரியாதைலாம் நல்லா கொடுக்குறாரு. வணக்கம் பண்ணுறாரு, குனிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் செய்ய வேண்டியது தப்பு பண்ணிட்டாரு. முதல்லே சொல்லிட்டார், நீயும் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாவும் தப்பு பண்ணிங்கன்னா உங்களை இல்லாத மாதிரி நாசமடைய செய்வோம் சொன்னாரா சொல்லலையா ஆண்டவர்? இப்போ இவர் யாருக்கு வெயிட் பண்ணல? சாமுவேலுக்கு வெயிட் பண்ணுறது. யாருக்கு வெயிட் பண்ணுற மாதிரி? யாருக்கு வெயிட் பண்ணுறது? when you wait for a man of God, ஒரு ஊழியக்காரருக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது, இவர் கையில் ஒரு வார்த்தை வாங்கணும், பிளெஸ்ஸிங் வாங்கணும்னு எனி மேன் ஆஃப் காட், உனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு நீ காத்திருப்பது அவங்களுக்கு கீழ்ப்படிது, கர்த்தருக்கு கீழ்ப்படியதுக்கு சமம். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், ஊழியக்காரரை கனம் பண்ணுங்கள். அவங்க கனத்தை எடுத்து வேறு யாருக்கும் கூடாது. அது கர்த்தருக்கு கொடுக்குற கனம், ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற கனம் இல்லை. யாருக்குன்னா நீ எவ்வளோனா காணிக்க கொடு. அது எந்த ஊழியக்காரனாக இருக்கட்டும். நான் அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்டேன், அவ்வளோ கொடுத்துட்டேன், இல்லை நீ கொடுக்கல, நீ அவங்க முகத்தை பார்த்து கொடுக்க வேண்டியதில்லை. யாருக்கு செய்கிறீங்க அதை? கர்த்தர் சொன்னார், செய்கிறேன், அவ்வளோதான். இங்கே கூட பாருங்கள், இனி ராஜாவாக இருக்கலாம், பலி செலுத்திட்டு. அப்போ சாமுவேல் கேட்குறாரு அவரை, நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறை போனதையும் குறித்த நாளிலே திட்டத்திலே நீர் வராதையும் பெலிஸ்தர் மிக்மாஸிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினாலே. இதெல்லாம் பார்த்துட்டேன். நான் என் சிச்சுவேஷனை பார்த்துட்டேன். என் சிச்சுவேஷன் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது பெரிய லெசன். பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தருடைய ஜனத்துக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற கனத்தை நாம் கொடுக்க தவறினால் நீ எந்த பொசிஷனில் இருந்தாலும் கர்த்தர் கீழே தள்ளிடுவார். இந்த ஒரு தப்புனால தான் தெளிவாக சொல்லிடுறாரு சவுலை பார்த்து, சவுல் உன் ராஜ்யபாரம் உன்னை விட்டு ஈடுபட்டது. நீ ராஜாவாக இருந்த, உன்னை நல்ல பொசிஷனில் வச்சுருக்கேன், நீ ஆனால் என்ன செய்ய மறந்துட்ட? கர்த்தரை கனம் பண்ண மறந்துட்ட. எப்படி? கர்த்தர் உனக்காக நியமித்திருக்கிற ஊழியக்காரரை நீ கனம் பண்ணலை. அது நிமித்தமாக யூ வில் நெவர் பி எ கிங் அகெயின். உனக்கு பதிலாக வேற ஒருத்தர் இருக்கிறான், அவனை எட்டுன்னு வந்து ராஜாவை வைக்கிறேன். உனக்கு உங்கள் அப்பா ஒரு வேலையை கொடுத்தான் சவுலுக்கு. என்ன தெரியுமா வேலை? என்ன தெரியுமா? கழுதியை தேடி வாடா, கழுது காணாமல் போயிடுச்சுன்னு ஒரு அப்பா வேலையை கொடுத்து அனுப்புகிறான் சவுலுக்கு. இந்த கழுதியை இவன் போய் தேடுறான். எத்தனை நாள் தேடினான் தெரியுமா? 3 நாள் ஊரா நாடாக தேடுறான். ஒரே கழுதி கூட அவன் கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறமா இந்த சாமுவேல் சொல்கிறாரு, நீ தேடின லட்சணம் போதும், கழுதை தானே வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சு, நீ போப்பா. யூ ஆர் அன்ஃபிட் பட் ஸ்டில் ஐ மேட் யூ கிங். நீ ஒரு கழுதை கூட தேடுறதுக்கு வக்கு இல்லை, ஆனால் உன்னை என்ன பண்ணிட்டேன், நான் ராஜாவாக்கி வச்சுருக்கிறேன். ஆனால் அங்கே ஒருத்தன் இருக்கிறான், தாவீதுன்னு ஒருத்தன். அவங்க அப்பா அவங்ககிட்ட ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்குறான். என்ன வேலை தெரியுமா? ஆடு மேய்க்கிற. ஒரு முறை கரடி வந்துடுச்சு. ஒரு ஆட்டுக்குட்டி தானே, போட்டோம், விட்டுடல.
ஒரு முறை சிங்கம் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிச்சு, விடவே இல்லையே. எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வேலை கரெக்டாக செய்வேன். அல்லேலூயா. பொறுப்பாக இருக்கிற வேற ஒருத்தனை ஆக்கிட்டேன்டா, உனக்கு பதிலாக ராஜாவா. கை சொல்லுங்க. கர்த்தர் எந்த நிலைமையில் இருந்தும் ஒரு மனுஷனை மேலே கூப்பிட்டுன்னு வந்து வச்சாலும் தே ஷுட் பி கிராட்டிடியூட்ஃபுல். அவங்க இருதயத்துலேருந்து என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு நன்றி அறிதல் இருக்கணும். ஊழியக்காரரை கனம் பண்ணணும். ரெண்டாவது கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் யுத்தம் ஏன் வருதுன்னு சொன்னால், கர்த்தர் இடத்துல நீங்கள் என்னவா இல்லை? முழு இருதயத்தை. ஏன் வசனம் மறந்துடுச்சா? திரும்பி போகணுமா? போகலாமா மறுபடியும் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி? 12 9 இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஏன் வெற்றி போட்டார்? மறந்து இப்போ பக்கத்தில் கை குத்து. இது சொன்னது மறந்துட்டிங்களா? இவ்வளோ சீக்கிரம் மறந்து போயிட்டீங்கன்னா விற்று போடுவார். இதே மாதிரி சுச்சுவேஷனில் மறந்து போயிட்டீங்கன்னா, இந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர்கிட்ட திரும்ப வந்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரா? 11வது வசனம், அப்பொழுது கர்த்தர் யார் யாரெல்லாம் எழுப்புவார் பாருங்க. கர்த்தர் எருபாகாலையும் பேதானையும் யெப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இப்போ படித்த பேரெல்லாம் சாமுவேல் கூட அந்த லிஸ்ட்டில் வராரு. இவங்கெல்லாம் ஊழியக்காரங்க. இல்லையா? நீ பயந்து உனக்கு எதிரி வந்து உனக்கு பிரச்சனை வந்தால், ஐ வில் சென்ட் மேன் ஆஃப் காட், நாட் அ கிங். உன்னை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு, உன்னை காப்பாற்றுறதுக்கு உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், தேவ மனிதர்கள், ஊழியக்காரர்கள். இவங்களை கனப்படுத்துப்பா, உன்னை விட்டு யுத்தம் போயிடும். அல்லேலூயா. உன்னை யுத்தம் இல்லாமல் வாழும்படி கர்த்தர் வைக்க முடியும். யுத்தம் நீங்கள் சூஸ் பண்ணுறது லைஃப்பில். கர்த்தரை மறந்துட்டிங்கன்னா நீங்கள் யுத்தத்தை வர வச்சுக்கிறீங்க. சாமுவேல் வேணாம், எனக்கு ஒரு ராஜா வேணும், நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா யுத்தம் ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். உனக்கு அடுத்த யுத்தம் ரெடியாக இருக்குது, நீங்கள் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை, கர்த்தருக்கு நான் பலி செலுத்துவேன், சாமுவேலை போல இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், காத்திருப்பேன், யுத்தம் உங்களை ஆளுகை செய்யாது. இது வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நம்ம மத்தியில் பாஸ்டர் மோரிஸ் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. லெட் அஸ் வெல்கம் ஹிம். அவர் சில காரியங்களை உங்களுக்கு சாட்சி சொல்வார். முடிவு ஜெபத்துக்குள்ள